பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இந்த வேலையை ஒரு விசை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. இந்த சிலுவை எனக்கு கொடுக்கப்பட்டதான இந்த 6வது வார்த்தையை பேச நீர் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக நன்றி. இது எப்படி பேச வேண்டும் என்று நீர் கற்றுத்தந்து உங்களுடைய கிருபையினால் நிறைத்து நீர் எடுத்து பயன்படுத்த போகிற கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. முற்றிலும் தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோமே. சுண்ண ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு இந்த வேளையில் எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை 6வது வார்த்தை யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக்கொடுத்தார். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்ததுன்னா என்ன காரியத்துக்காக முடிந்தது, என்ன, ஏது, யாரு அப்படின்ற ஒரு கேள்விக்குறி தான் நம்முடைய ஒரு வசனம் எடுத்துட்டோம்னா அதில் என்ன, ஏது, யாருக்குன்ற ஒரு கேள்விக்குறியோடு தான் நம்ம அந்த வசனத்தை தியானிக்கணும். அப்போது கர்த்தர் எதுக்காக முடிந்தது என்று சொன்னாருன்னா, கர்த்தர் இந்த உலகத்தில் ஒரு பிறந்து வளர்ந்து இந்த உலகத்தில் 30 வயது வரை வளர்ந்து அதுக்கு மேலே அவர் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டு தேவன் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் அவர் எப்படியெல்லாம் வாழ்ந்தார், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிதலுள்ள பிள்ளையாக காணப்பட்டார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில முதல்ல நம்ம தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நம்ம காணப்படணும். அப்போது கர்த்தர் சிலுவையில் ரத்தம் சிந்தி சத்துருவை முறியடித்தார். நமக்கு வருகிற வியாதி, பலவீனம், சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் நம்முடைய சிலுவையில் நமக்காக முறியடித்திருக்கிறாரு. சங்கீதம் 138வது அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்துட்டாரு. அப்போ நம்முடைய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நாடி தேடி போகிற ஒவ்வொரு சமயத்திலையும் தேவனை நோக்கி நம்ம பார்க்கும்போது கர்த்தர் நமக்கு அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை தர வல்லவராக இருக்கிறாரு. அவர் பிறப்பிலிருந்து எல்லா தீர்க்க தரிசனங்களையும் வேத வாக்கியத்தின்படி நிறைவேற்றி முடித்தார். அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் எப்படியெல்லாம் தேவனுக்கு உகந்த பிள்ளையா பிதாவின் சித்தத்தை செய்ய தான் இந்த உலகத்தில் வந்தார். பிதாவின் மடியில் அவர் செல்லப்பிள்ளையாக காணப்பட்டார். அப்போ செல்லப்பிள்ளையாக இருந்த அவர் இவ்வளோ பெரிய பாடு கொடுத்த அவர் எவ்வளவு நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு நம்முடைய ஒவ்வொரு பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். அதே அதிகாரம் யோவான் 17வது அதிகாரம் 4வது வசனம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். ஆமாம், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். அப்போது அவர் இந்த பூமியில் வந்ததின் நோக்கம் பிதாவின் சித்தத்தை மட்டும் செய்கிறதுக்கு தான் வந்தார். பிதாவாகிய தேவன் என்ன நோக்கத்துக்காக இந்த உலகத்தில் அனுப்பினாரோ அவர் என்ன சொல்லி இந்த உலகத்துக்கு அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை மட்டும்தான் அவர் கிரியை செய்து முடித்தார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அநேக பலிகள் செலுத்தப்பட்டது. அப்போ அந்த பலியின் பிரமாணங்கள், ஏவாள் செய்த அந்த பாவமான காரியங்கள் எல்லாம் நம்ம செய்கிற ஒவ்வொரு பாவமான காரியங்கள் எல்லாம் கர்த்தர் மன்னிக்கும்படியாக அவர் இந்த உலகத்தில் பாவ பரிகார பலியாக மாற்றப்பட்டார். கொலோசியர் 2வது அதிகாரம் 14-15வது வசனம்.
கொலோசியர் 2வது அதிகாரம் 14-15 வசனம். நமக்கு எதிரியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குறித்து அது நடுவிலிருந்த எடுத்து சிலுவின் மேல் ஆணியடித்து துணைத்தனங்களை அதிகாரங்களை குறித்துக் கொண்டு வெளியரங்கமாய் மூலமாகி அவைகள் மேல் சிலுவிலே வைத்து சிறந்தார். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். நமக்கு எதிரடையாகவும்னா நமக்கு அநேக பிசாசானவன் வைத்திருக்கிற அநேக கண்ணிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். அப்போ அந்த வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கிறதுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாதான் நம்முடைய வாழ்க்கையில் அந்த எதிரடையான காரியங்களை ஜெயிக்க முடியும். அந்த கையில் தனக்கு எதிரடையாகவும் கட்டளையாகவும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு காரியம் அவர் நமக்கு அநேக கட்டளைகளை கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. அந்த கட்டளைகளை நம்ம பின்பற்றும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில் அவர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறாரு. அப்போ அந்த கிரியைகளை அவர் கிரியைகளை எதுக்காக சிலுவையின் மேலே ஒவ்வொன்று காரியங்கள் அவர் 5 காயங்கள் நமக்காக அடிக்கப்பட்டார். 5 காயங்கள்னால அவர் சிலுவையில் தொங்கினார். கைகளில் ஆணிகள், தலையில் முள்கிரீடம், கால்களில் ஆணிகள், விழாவில் நமக்காக குத்தப்பட்டார். வாரினால் அடிக்கப்பட்டார். அவருடைய சரீரம் முழுவதும் வாரினால் அடிக்கப்பட்ட அந்த சதைகள் எல்லாம் கிழிந்து தொங்குன நிலைமையில் அவர் கல்வாரி சிலுவையில் காணப்பட்டார். அப்போ அந்த நேரத்தில் கூட தேவன் அவரை கைவிட்ட அந்த ஒரு நொடி பொழுதுல கூட அவர் அவருக்கு முகத்தை மறைத்து கொண்டார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த முகத்தை மறைத்த சமயத்திலும் கூட தேவன் அவரோடு கூட இருந்தார் என்பதை நம்ம ஒவ்வொரு சமயத்தில் நம்ம உணர்ந்து இருக்கிறோம். அப்போ துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தா சொல்லப்பட்டிருக்கு. அநேக அடிமைத்தனமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அநேக இருக்குது. அப்போ அடிமைத்தனமான காரியங்களை எல்லாமே சிலுவையில் உரித்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அநேக அடிமைத்தனமான காரியங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அநேக அடிமைத்தனமான பாவமான காரியங்கள் அநேக உண்டு. அந்த அநேக காரியங்களை நம்ம பலி செலுத்துறது, ஆடு மாடு பலி செலுத்துறது, ஒரு நியாயப்பிரமாண கட்டளைகள், அப்பேற்பட்ட கட்டளைகள் எல்லாம் பழைய ஏற்பாட்டு நம்ம கொடுக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு வார்த்தைகளும் புதிய ஏற்பாட்டுக்கு நிழலாட்டமாக காணப்படுது. அந்த நிழலாட்டமான காரியத்தை எல்லாம் சிலுவையின் மேலே உரித்து அவர் திரைச்சீலை 2ஆய் கிழிந்தது நிமித்தம் நமக்கு இந்த உளப்பெரிதான ஒரு ரட்சிப்பை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போ அவர் சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெளிந்து நமக்கு மகிமையாக வெற்றி சிறந்த தேவனா நம் கண் முன்னாக காணப்படுறாரு. லூக்கா 22வது அதிகாரம் 42-43 வசனம். லூக்கா 22வது அதிகாரம் 42. பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, சித்தத்தின்படி ஆரம்பித்தது பண்ணினான். அப்போது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். அப்போ இவர் இந்த சிலுவைக்கு போகும் முன்னாடி முதல்ல அவர் அந்த சீடர்களோட அந்த பகுதியில் போய் அந்த கெஸ்தமனே தோட்டம் என்கிற அந்த இடத்துல போய் ஜெபிக்கிறாரு. அப்போ ஜெபிக்கிற அந்த சமயத்தில் பிதாவாகிய தேவன் இவர் அந்த துன்பங்களினூடாக ஒப்பு கொடுக்க முன்னாடி அவர் கண்ணீர் விட்டு வேர்வை பெருந்துளிகளா அவர் நிலத்தில் விழுந்தது. இரத்த வேர்வையா அவர் நிலத்தில் விழுந்தது. அப்போ பிதாவாகி தேவனுடைய கரத்தில் அவர் ஒப்பு கொடுக்கிறார். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் ஜெபம் பண்ணினார் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம். அப்போ சந்திக்கிற ஒவ்வொரு நேரத்திலையும் நம்ம தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய பிரச்சனையில் தேவன் ஒரு பரிபூர்ண விடுதலை தர வல்லவராக இருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, அப்பொழுது வானத்தில் ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ
அவர் வியாகுலப்படவும் ஒவ்வொருத்தருக்கும் அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார் என்று சொல்ல வசனத்தின்படி அவர் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொன்றும் நினைத்து பார்க்க அந்த சமயத்தில் அப்பொழுது வானத்தில் தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார் சொல்லப்பட்டிருக்கு. அது கீழே பார்த்தீங்கன்னா அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளால் தரையில் விழுந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த அளவுக்கு ஊக்கமாக ஜெபம் பண்ணி தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாரு. மத்தேயு 27வது அதிகாரம் 50-51 வசனம். இயேசு மறுபடியும் மகாசத்தமாய் கூப்பிட்டு ஆவி வைத்தார். அப்போது தேவாலயத்தின் கிழக்கிளை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்து பூமி அதிர்ந்தது, கண்மலையும் கிளர்ந்தது. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்து தன்னுடைய ஆவியை அவருடைய தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது, ஒப்பு கொடுத்த அந்த சமயத்தில் தேவாலயத்தில் இருக்கிற திரைச்சீலை 2ஆக கிழிந்து பூமியெல்லாம் அதிர்ந்து பூமி அதிர்ச்சி உண்டாயிற்றுன்னு சொல்லப்பட்டிருக்கு. கண்மலைகளும் பிளந்தது. கண்மலையெல்லாம் பிளந்து அவர் மரித்த அந்த தருணத்தில் அநேகர் உயிர் தெழுந்தாங்கன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அநேகர் அவர் மரித்த அந்த நேரத்தில் அநேகர் நித்திரை அடைந்தார்கள். அநேக பரிசுத்தவான்களும் சரீரத்திலிருந்து எழுந்திருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவர் அந்த அளவுக்கு பரிசுத்தமான ஒரு தேவனா இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்காரு. எபிரேயர் 2வது அதிகாரம் 14-15 வசனம். இரண்டாவது அதிகாரம் 14-15 வசனம். எப்படி அவரே தம்முடைய சமாதான காரணாகி இருக்கிறதையும் ஒன்றாக்கி பகையை என்ற பிரிவினைகளை நடுச்சுவாய் தவிர்த்து சட்டத்திட்டங்களாக நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினால் ஒழித்து இருக்கிறதையும் நமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனை சித்தரித்து இப்படி சமாதானம் பண்ணி, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். வண்ணத்துக்கு அதிகாரிக பிசாசானவை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு வண்ணத்தின் அதிகாரியாகிய பிசாசு ஏவாள் செய்த அந்த பாவத்தின் காரியத்தை கர்த்தர் அழிக்கும்படியாக ஜெயிக்கும்படியாக இந்த உலகத்தில் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பினார். ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியத்தில் விடுதலை இல்லாத அனுபவங்கள் காணப்படும். அப்போ விடுதலை இல்லாத அனுபவத்தில் நம்ம கல்வாரி சிலுவை என்ற நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய விடுதலை இல்லாத அனுபவங்களை கர்த்தர் விடுதலை உள்ள பிள்ளைகளா நம்மளை மாற கர்த்தர் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறாரு. ஏசாயா 25வது அதிகாரம் 8வது வசனம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகத்திலும் இருந்து கண்ணீரை துடைத்து நம்ம ஜனத்தின் நெஞ்சையை மூழ்கில் இல்லாதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த தேவனா இருக்கிறாரு. அவர் நம்ம படுகிற ஒவ்வொரு பாடுகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்துட்டார். நம்முடைய கண்ணீர் கவலைகள் நம்முடைய நிந்தை அவமானம் எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு சிலுவையில செய்து முடித்தாரு. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 54வது வசனம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அழிவுள்ள நம்முடைய ஆவிக்குரிய சரீரம் மறுபடியும் உயிர் பெற்று அவரோடு கூட
எழத்தக்கதாக கர்த்தர் எப்படி மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார், அதுபோல் நம்முடைய சரீரமானது நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க நம்முடைய சரீரம் தேவனோடு கூட ஒன்றிணைக்கப்படணும். அப்போ தான் நம்முடைய காரியங்கள் எல்லாம் தேவன் நமக்கு சமாதானமாக மாற்ற வல்லவராக இருக்க. நம்முடைய அழிவுக்குரிய இந்த சரீரமானது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை எப்படி ஜெயமாக விழுங்கினாரோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் வர ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் ஜெயமாய் மாற்ற வல்லவராக இருக்கிறாரு. அவர் சிலுவையை எடுத்தார், நம் எதிரியை அடித்தார், நம் கரத்தை பிடித்தார், தன் ஜீவனை கொடுத்தார். அவர் சிலுவையை எடுத்தார், நம் எதிரியை அடித்தார், நம் கரத்தை பிடித்தார், நித்திய ஜீவனை கொடுத்தார். முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு சிலுவையில் சொன்னார், எல்லாம் முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது, முடிந்தது, முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததால் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார், எல்லாம் முடிந்தது. நம் விலையை கொடுத்தார், நம் இடத்தை எடுத்தார், மரித்து மீண்டும் உயிர்த்தார், புதிய துவக்கம் அளித்தார். நம் விலையை கொடுத்தார், நம் இடத்தை எடுத்தார், மரித்து மீண்டும் உயிர்த்தார், புதிய துவக்கம் அளித்தார். முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார், எல்லாம் முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார், எல்லாம் முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது, முடிந்தது, நேரம் முடிந்தது. என் சாபம் தரித்திரம் வியாதிக்கு நேரம் முடிந்தது, முடிந்தது, நேரம் முடிந்தது. என் சாபம் தரித்திரம் வியாதிக்கு நேரம் முடிந்தது. நன்றி, நன்றி. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த வேலையிலேயும் இந்த வார்த்தை எடுக்க நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. இதை நீர் எடுக்க நீ தந்த பலனுக்காக கிருபைக்காக நன்றி. முற்றிலும் தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். இயேசு நிஜமைகளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர்